லாசரு அவன் யாரு? அனாதை போனோம். பாத்துக்கிறதுக்கு யாராச்சும் வந்திருந்தா அவன் ஏமா ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து இருப்பான். சாப்பாட்டுக்கு அவன் ஏன் ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல வந்து காத்துட்டு இருக்கணும்? அவனுக்கு பராமரிக்க ஆள் இல்லை, அவனுக்கு உணவு போஷிக்க ஆள் இல்ல. அவன் பூமியிலே அனாதையாய் தரித்திரனாய் வாழ்ந்து வந்தவன். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் அடக்கம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா பரலோகத்துல என்ன நடக்குது அப்படின்னா, யாருமா பாதாளத்துல வேதனைப்படுறது? ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பாதாளத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு காரியம் இருக்குது, மரித்த பிறகு இந்த ஆத்மாவுக்கு வந்து நல்ல பவர் தெரியும். உலகத்துல இருந்து அவனால பரலோகத்தை பார்க்க முடியுது. அப்போ இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்த போது எங்க இருக்கிறான் லாசரு? அது ஆபிரகாமையும் அதுக்கப்புறமா ஆபிரகாமுடைய மடியில லாசருவையும் கண்டான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே இஸ்ரவேல் ஜனங்கள், ஒரே கோத்திரம். அல்லேலூயா. அந்த ஒரே இஸ்ரவேல்ல இருந்து பிறந்த ஜனங்கள், ஒருவன் நரகத்துக்கு போறான், இன்னொருவன் ஆபிரகாமுடைய மடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் கேட்கிறான், அக்கினி ஜுவாலையில நரகத்துல எரியுது, உடம்பெல்லாம் எரியுது, தாகமா இருக்குது, ஒன்னும் பண்ண முடியல, யாரும் ஹெல்ப் பண்ணல. அப்ப பாக்குறான் தூரத்துல, ஆபிரகாமே, என் தகப்பனே, என் பிதாவே, உங்க வம்சாவளியில தானே நானும் பிறந்தேன், எனக்கு ஒரு சொட்டு லாசருடைய நுனி விரல்ல, அல்லேலூயா, ஒரே ஒரு சொட்டு தண்ணி மாத்த என்னால முடியல, தாங்க முடியல, இந்த அக்கினி ஜுவாலையினுடைய அனல் என்னால தாங்க முடியல, நான் வேகிறேன், எனக்கு ஒரு சொட்டு தண்ணி வேணாப்பா. இப்போது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய், அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களுக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடி எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். நரகம் என்பது நம்ம இப்ப வார்த்தையா சொல்றோம், அது நம்முடைய எண்ணங்களுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டது. அல்லேலூயா. தெரியாம கூட அங்க போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் என்ன பண்றோம், வாரம் சர்ச்சு பிரசங்கம், மறுபடியும் பிராயர், உபவாச பிராயர், அந்த பிராயர், இந்த பிராயர். அல்லேலூயா. சொல்றாங்க படக்காட்சி, சுவிசேஷ ஊழியம், கிராம ஊழியம், குடும்ப ஜபம், இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னா தப்பி தவறி கூட நம்ம போயிடக்கூடாது.